அகழி அமைத்தல் அல்லது சால் அமைத்தலில் பல நன்மைகளும் பல வகைகளும் உள்ளன. விளிம்பு அகழி மலைப்பாங்கான பகுதிகளில் நீரை பாதுகாக்கவும் மண்ணரிப்பை தடுக்கவும் சிறந்த முறையாக அமையும். நடவு அகழி என்பது கரும்பு, தக்காளி போன்ற நடவு செய்வதற்கு முன் பள்ளங்களை தோண்டி உரம், தழை, வைக்கோல் போன்றவற்றை நிரப்பி அதன் மீது மண்ணையும் நிரப்பி நடவு செய்யப்படும் நடவு ஆகும். மரங்களுக்கு இடையே எடுக்கப்படும் அகழி அதாவது பள்ளம் இங்கு பார்ப்பது போன்று 2 அடிக்கு 3 அடி அதாவது 2 அடி ஆழமும் 3 அடி அகலமும் உள்ள பள்ளங்களை எடுத்து அவற்றில் பெரிய மரக்கட்டைகள், மட்டைகள், முந்தைய காணொளியில் நாம் பார்த்த அனைத்து மக்கு பொருட்களையும் இப்பள்ளத்தில் நிரப்பி பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது எடுக்கும் மேல்மண்ணையும் இதன் மீது அடுக்கு அடுக்குகளாக நிரப்பி ஒரு உர கிடங்கையை இம்மரங்களுக்கு நடுவில் நாம் உருவாக்க முடியும். இம்முறையில் உரங்கள் நமக்கு குறைவாகவே தேவைப்படும். அப்படி கொடுக்க நினைக்கும் உரங்களையும் நாம் இப்பள்ளங்களின் மூலமாகவே கொடுக்கலாம். இம்முறையில் நமக்கு பல நன்மைகள் இருந்தாலும் இவற்றை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மக்கு பொருட்களை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இம்மரங்களை நாம் கழிக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கும் குச்சிகளையும் இலைகளையும் அப்பள்ளத்திலேயே போட்டு மக்க விடலாம். இங்கு நீங்கள் பார்ப்பது மரத்தை ஏற்கனவே வெட்டி கவ்வாத்து செய்த போது போடப்பட்ட இலைகளும் குச்சிகளும் மக்கி சிறிது சிறிதாக அவை உரமாக மாறும். இங்கு அருகில் உள்ள மேல் மண்ணை ஒரே வெட்டினாலும் பல மண்புழுக்களை நாம் எடுக்க முடியும். இம்மண்புழுக்கள் அப்பகுதியில் உள்ள மக்கு பொருட்களை உணவாக உட்கொண்டு அவற்றை மரங்களுக்கு உரமாக மாற்றும். மண்ணில் நாம் உழ தேவையே இல்லை. இம்மண்புழுக்கள் மேலும் கீழும் சென்று வந்து மண்ணை நன்றாக உழுதுவிடும். இது ஒரு நத்தை. இம்மக்கு பொருட்களால் இங்கு ஒரு உயிர் சூழல் உருவாகும். இது ஒரு சின்ன காளான். இவை போன்று புதிய புதிய காளான்களையும் சில சமயம் நாம் பார்க்க முடியும். நம் நிலத்தில் நாம் கால்நடைகள் எதுவும் வளர்க்காததால் நாம் இங்கே எண்ணெய் எடுத்த பிறகு கிடைக்கும் பின்னாக்கை பீப்பாய்களில் ஊற வைத்து கரைசலாக்கி மழை காலங்களில் அகழிகளில் தண்ணீர் தேங்கும் போது நாம் அதில் இக்கரைசலை கலந்து விடுவோம் அல்லது மரங்களுக்கு தனித்தனியாகவும் ஊற்றிவிடலாம். இது பின்னாக்கு கரைசல். இந்த பள்ளங்கள் நல்ல மழைநீர் சேமிப்பு வங்கியாக செயல்படும். வெயில் காலங்களில் தேவைப்படும் நீரை மரங்களுக்கு வழங்க இவ்வகழிகள் உதவும். இது மழைநீர் சேகரிப்பு குட்டை. மழைக்காலங்களில் இக்குட்டை நிரம்பிய பிறகே மழைநீர் நம் நிலத்தை விட்டு வெளியேறும். அகழிகள் மழையை சேமித்து மெதுவாக மண்ணில் ஊடுருவச் செய்யும். ஈரப்பதத்தை அதிகரித்து வறண்ட காலங்களில் மரங்கள் உயிர் வாழ உதவும். இக்குட்டைக்கு நம் நிலத்தின் இப்பகுதியிலிருந்து சுற்றி அகழி தோண்டப்பட்டுள்ளது. இவ்வகழியின் மூலம் மழை நீர் மொத்த நிலத்திலிருந்தும் இக்குளத்திற்கு வந்து சேரும். அகழிகளினால் மண்ணரிப்பு கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் மண்ணின் ஊட்டச்சத்தும் மேம்பாடடைகிறது. பல வகையான மட்கும் பொருட்களை இவ்வகழியில் இடுவதால் அவை மட்கி புழு மற்றும் பூச்சிகளினால் உரமாக்கப்படுகிறது. நிலத்தடி நீர்மட்டமும் உயர்கிறது. மழை நீரில் உள்ள சத்துக்களையும் இவ்வகழிகள் தேக்கி வைத்து மரங்களுக்கு உணவாக கொடுக்கின்றன. மழை நீர் இவ்வகழிகளின் வழியாக நேராக குளத்திற்கு செல்லும். இங்கிருந்து ஆரம்பித்து நேராக அந்த பாதை வழியாக அங்கு இருக்கும் குளத்தில் போய் சேரும். வறட்சி காலங்களில் அகழிகள் மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.